கேட்டா சொல்லுவோம் மறுமைக்காகத்தான் நான் வாழ்றேன், நம்முடைய செயல்பாடு அப்படிப்பட்டதாக இல்லை. யாரும் நம்ம ஏமாத்திரம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தை நாம பார்க்கிற செல்வம், பொருளாதாரம், அடையக்கூடிய இன்பங்கள், நாம நேசிக்கக்கூடிய உயிர்கள், இதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு சோதனை தருவான். பல நபுலுவன்னுக்கும் உறுதியாக நாம் உங்களை சோதிப்போம். பிஷைஇம் மினல் கௌஃப், ஓரளவு அச்சத்தால் உங்களை சோதிப்போம். பசியால் உங்களை சோதிப்போம். பலகசிம் மினல் அம்வால், பொருளாதாரத்தை குறைத்து உங்களை சோதிப்போம். வல் அன்ஃபுஸி வத்தமராத், விளைச்சல் நிலங்களை சேதப்படுத்தி உயிர்களை சேதப்படுத்தி உங்களை சோதிப்போம். அபஷ்ஷிரி சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக. இன்னும் சொல்ல போனா முஸ்லிம்களாக வாழ்வதே ஒரு சோதனை தானே. அத்துன்யா சிஜ்னுல் முஃமின், இந்த உலகம் என்பது முஸ்லிம்களுக்கு சிறைச்சாலை. ஜன்னத்துல் காஃபிர், காஃபிர்களுக்கு இந்த உலகம் சொர்க்கச்சோலை. அல்லாஹ் தான் கேரண்டி கொடுத்திருக்காங்க. நீங்க தொழுத 5 நேரம் தொழுத உங்களுக்கு செல்வத்தை கொடுப்பேன், நீங்க நோன்பாளியா இருந்தா உங்களுக்கு நான் பொருளாதாரத்தை அதிகப்படுத்துவேன், சந்தோஷத்தை கொடுப்பேன்னு சொன்னாரா அல்லாஹ். இதுவெல்லாம் மறுமைக்காக. இந்த உலகத்துல நாம தொழக்கூடிய தொழுகை, நாம வைக்கக்கூடிய நோன்பு, நாம செய்யக்கூடிய எல்லா விதமான அமல்களும் மறுமையிலே சொர்க்கத்தை பெறுவதற்காக நாம செய்யக்கூடிய அமல்கள். இந்த உலகத்துல சந்தோஷத்தை தருவது படைத்த இறைவன் தான். அவனிடத்துல நம்ம கையேந்தி கேட்க வேண்டுமே தவிர அவன் தருகிற சில சோதனைகளுக்கு அஞ்சி பயந்து நம்முடைய மார்க்கத்திலிருந்து வழி தவறிவிடக் கூடாது என்பதை தெளிவாக நாம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிற ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த தருணத்தில் சோதனைகள் என்கிற தலைப்பின் கீழ் இந்த உலகம் மனித குலத்திற்கு ஒரு சோதனையாக படைக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் சோதனை கூடத்தில் இருக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை பற்றி உண்டான சில செய்திகளையும், திருமறை குர்ஆன் வசனங்களையும், நபிகளாருடைய பொன்மொழிகளையும் இன்றைய தினம் நாம பார்க்க இருக்கிறோம். திருமறை குர்ஆன் வசனங்களின் மூலமாக மனித படைப்பினுடைய நோக்கத்தை பற்றியும், இந்த உலகம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது என்கிற அந்த நோக்கத்தை பற்றியும் இறைவன் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறார். பொதுவாக இந்த உலகத்தில மனிதர்கள் வாழ்வதற்கென்று பல சோதனைகளை சந்திக்கிறோம். குழந்தை பருவத்து, சிறு பருவத்திலிருந்து வயோதிக பருவத்தை அடைகிற வரை, மரணிக்கிற வரை பல சோதனை கட்டங்களை இந்த உலக வாழ்க்கையில வாழ்வதற்காக பல சோதனைகள் நம்ம சந்திக்கிறோம். உதாரணமாக பள்ளிக்கூடத்திலே தேர்வு எழுதக்கூடிய பள்ளி மாணவர்கள், எந்த மாணவன் சிறந்த மாணவன் என்பதை ஆய்வு செய்வதற்காக, சோதனைக்காக என்ன செய்வாங்க, தேர்வு வைப்பாங்க. அதுல தேர்ச்சி பெறக்கூடிய மாணவர்கள் அடுத்த வகுப்புக்கு போவாங்க. அதே போன்று கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் என்ன செய்வாங்க, சோதனைக்காக பரீட்சை ஏற்பாடு செய்வாங்க. வேலை தேடக்கூடிய ஒரு கல்லூரி இளைஞருக்கு வேலையில் சேருவதற்கு நேர்முக தேர்வு என்கிற சோதனை வைப்பாங்க. இப்படி உலகத்துல நாம நினைக்கிற, நாம அடைய விரும்புகிற பல வேலைகளுக்கு, பல செயல்பாடுகளுக்கு சோதனை சந்தித்த பிறகுதான், பல பரீட்சைகளை சந்தித்த பிறகுதான், தாண்டிய பிறகுதான் நாம் அந்த கட்டத்தை அடைய முடிகிறது. உலக வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் சோதனைக்காகத்தான் இந்த உலக வாழ்க்கை என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த, உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் நாம படைத்திருக்கிறோம். லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் அழகிய செயலுக்குரியவர் யார் என்பதை சோதித்து பார்ப்பதற்காக உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் நாம உங்களுக்கு தந்திருக்கிறோம். எதுக்கு அல்லாஹ் வாழ்வையும் மரணத்தையும் தந்திருக்கிறான்? சோதிப்பதற்காக. இந்த உலக வாழ்க்கையை சோதனை என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். ஆனா நம்ம அப்படி நினைக்கிறோமோ? யோசிச்சு பாருங்க. உலகத்துல இன்பங்களை அனுபவிக்க வேண்டும், உலக வாழ்க்கையில இருக்கக்கூடிய நமக்கு ஒரு கேட்டா நம்ம சொல்லுவோம், நம்ம அருமைக்காகத்தான் வாழ்றேன் நம்ம சொல்லுவோம். ஆனா நம்முடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பொருளாதாரத்தை சேமித்து வைக்கக்கூடியவர் அதை சேகரித்துக் கொண்டே இருக்கிறார், தான தர்மத்தை செய்யாமல். உலகத்தினுடைய இன்பங்களை அடையக்கூடியவர் மேலும் மேலும் இன்பத்தை அடைவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுகிறார், வணக்கங்களை செய்யாமல். இந்த உலகத்துல எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த நோக்கத்தை கடைபிடிக்காமல், அந்த நோக்கத்தை நிறைவு செய்யாமல் இந்த உலகத்தினுடைய இன்பங்களை அடைவதற்கு மட்டுமே ஆசைப்படுகிறோம். கேட்டா சொல்லுவோம் மறுமைக்காகத்தான் நான் வாழ்றேன், நம்முடைய செயல்பாடு அப்படிப்பட்டதாக இல்லை. யாரும் நம்ம ஏமாத்திரம் யோசிச்சு பாருங்க.
உலக வாழ்க்கை என்பது சோதனைக்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த உலகத்தை நாம பார்க்கிற செல்வம், பொருளாதாரம், அடையக்கூடிய இன்பங்கள், நாம நேசிக்கக்கூடிய உயிர்கள், இதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு சோதனை தருவான். பல நபுலுவன்னுக்கும் உறுதியாக நாம் உங்களை சோதிப்போம். பிஷைஇம் மினல் கௌஃப், ஓரளவு அச்சத்தால் உங்களை சோதிப்போம். பசியால் உங்களை சோதிப்போம். வலக்கசிம் மினல் அம்பால், பொருளாதாரத்தை குறைத்து உங்களை சோதிப்போம். வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், விளைச்சல் நிலங்களை சேதப்படுத்தி, உயிர்களை சேதப்படுத்தி உங்களை சோதிப்போம். அபஷிரி சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். செல்வத்தை குறைத்து அல்லாஹ் சோதிப்பான், உயிர்களை சேதப்படுத்தி அல்லாஹ் சோதிப்பான். இவை அனைத்துமே சோதனை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். செல்வம் குறைந்து விட்டால் அது ஒரு சோதனை என்று நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த சோதனையை நம்ம அடைந்த பிறகு அந்த சோதனையில வெற்றி காண்போமா இல்லையா? செல்வம் குறைகிற பொழுது, செல்வம் சேதப்படுகிற பொழுது இறைவன் பக்கம் முழுமையாக நம்ம மீள வேண்டும். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? புலம்புறோம், அழுகிறோம், கவலைப்படுகிறோம், இறைவனை நினைக்கக்கூடிய காரியத்தை செய்ய மாட்டேங்கிறோம். 5 நேரம் தொழக்கூடிய மனிதனுக்கு அவருடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் ஒரு இழப்பீடு ஏற்படுத்தி விட்டால், அதுவரையும் தொழுது கொண்டிருந்தவர் எனக்கு இவ்வளவு இழப்பு ஏற்பட்டுச்சு என்று மன கவலைப்பட்டு நான் இனிமே தொழவே மாட்டேன், எனக்கு இப்படி ஒரு சோதனையா, இனிமே நான் அல்லாஹ்வை நினைக்கவே மாட்டேன் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார். நம்முடைய குடும்பத்தில் யாராவது இறந்து விட்டால் அல்லாஹ் உயிர்களை பறித்து சோதிப்போம் என்று சொல்லுகிறான். நாம நேசிக்கக்கூடிய, எவ்வளவு பெரிய நேசம் வைத்திருக்கக்கூடிய மனிதராக இருந்தாலும், நம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும், நம்முடைய மனைவியாக இருந்தாலும், சில நபர்களுக்கு அவருடைய உயிரை பறித்து அல்லாஹ் சோதிப்பான். எதுக்கு சோதிக்கிறான்? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலோ அது போன்று இந்த உயிரை பறித்த பிறகு இருக்கிறானா அப்படின்னு சோதிப்பான். இதுக்கு முன்னாடி 5 நேரம் தொழுது கொண்டிருந்தவர் உயிரை பறித்த பிறகு தொழுகிறாரான்னு பார்ப்பான். இதற்கு முன்னாடி தான தர்மம் செய்தவர் இப்படிப்பட்ட ஒரு சேதாரத்தை ஏற்படுத்திய பிறகு பழையபடி தான தர்மம் செய்கிறாரா அல்லது நம்மை மறுக்கிறாரா என்று சோதிப்பான். இன்றைக்கு பெரும்பாலும் அந்த சோதனையில நம்ம தோல்வி அடைகிறோம். சில குடும்பங்கள்ல பாக்குறோம், இளம் வயது மரணம், வயதானவர்கள் மரணத்தை பெருசா நமக்கு பாதிப்பு இருக்காது. 80 வயசு 90 வயசு ஒருவர் மரணத்தை அடைந்து விட்டார், குடும்பத்துக்குள்ள ஏதாவது பாதிப்பு இருப்பான்னு கேட்டா பெரிய அளவு பாதிப்பு இருக்காது. சில பேர் எப்படா போவான்னு யோசனை பண்ணிட்டு இருப்பான். 80 ஆச்சு 85 ஆச்சு, இன்னும் தரையை தேய்ச்சிக்கிட்டே இருக்காரு, அவருக்கு சேவை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்குது, இவர் போய் சேர்ந்தா நல்லா இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரன் 40 வயசு தான் அவனே போய் சேர்ந்துட்டார், இவரு 90 வயசுல நம்ம உசுரை வாங்கிட்டு இருக்கிறார் என்று நினைக்கக்கூடிய கல் நெஞ்சக்காரர்கள் இருக்கிறார்கள். எப்படா போய் சேருவான்? அப்படிப்பட்ட வயதுடைய மரணம் பெருசா பாதிப்பு தராது. இளம் வயது மரணம் 20, 30, 40 அப்படிப்பட்ட வயதுடைய மனிதர்கள் இறந்து விட்டால் அந்த இறப்பு நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை தரும். அப்படிப்பட்ட இறப்பை சந்தித்த ஒரு குடும்பம், பெற்றெடுத்த பிள்ளை இழந்த பெற்றோர் தாயார் என்ன செய்யறாங்க? அல்லாவுக்கு கண் இல்லையா? அல்லாவுக்கு என் புள்ளதான் கிடைச்சானா? ஊருக்குள்ள எவ்வளவு அட்டூழியம் பண்றது இருக்கிறான், அவனெல்லாம் சாகடிக்காம என் புள்ளதான் அல்லாவுக்கு கிடைச்சானா அல்லாவை திட்டுறது பாக்குறோமா இல்லையா? அப்ப உயிரை பறித்து அல்லாஹ் சோதிக்கிற பொழுது அல்லாஹ் நமக்கு இது ஒரு சோதனையாக தந்திருக்கிறார், நாம பொறுமையாக இருக்க வேண்டும் என்கிற அந்த சிந்தனை இல்லாமல் அல்லாஹ்வை திட்டக்கூடிய பெண்களை நம்ம பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அவருடைய மகன் இறந்து விட்டார், மௌத்தை அடைந்து விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்படுறாங்க, அழுகிறாங்க, கண்ணீர் சிந்துகிறார்கள். சொல்லிட்டு சொல்றாங்க, இறைவா கடுமையான துக்கத்தில் இருக்கிற, ஆனாலும் நீ வெறுக்கக்கூடிய வார்த்தையை நான் பேச மாட்டேன். என்ன வார்த்தை? அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய வார்த்தையை ரசூலுல்லாஹ் பேச மாட்டாங்க. இந்த இழப்பை அடைந்த நேரத்தில், துக்கம் அடைந்த நேரத்தில் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன். ஒரு மனுஷன் அந்த நேரத்துல நிதானத்தை இழப்பான். எல்லா நேரத்திலும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் கடுமையான துன்பத்தின் போது அவருடைய உள்ள என்ன செய்ய ஒரு ஆட்டம் காணும், நம்பிக்கை என்ன செய்ய குறையும். இதுக்கு மேல நம்ம இருக்கிறதா, இறைவனை நம்புவதா என்கிற மாதிரியான சிந்தனைகளை எல்லாம் சைத்தான் ஏற்படுத்துவார். ஏன்னா சாதாரணமான இழப்பு கிடையாது, பெரும் இழப்பை நீ சந்தித்திருக்கிறாய். அந்த இழப்பை அடைந்து இதை நீ சகித்துக் கொள்ள வேண்டுமா என்றெல்லாம் சைத்தான் உள்ளத்துல எண்ணத்தை ஏற்படுத்துவான். அப்ப இதையெல்லாம் சோதனை என்று புரிந்து கொண்டு அந்த நேரத்திலே நாம் பொறுமையாக இருக்க வேண்டும்.
பொருளாதாரத்தை இழப்பது ஒரு சோதனை, உயிரை இழப்பது ஒரு சோதனை. இன்னும் சொல்ல போனா முஸ்லிம்களாக வாழ்வதே ஒரு சோதனை தானே. இந்த உலகத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க, அத்துன்யா சிஜ்னுல் முஃமின். இந்த உலகம் என்பது முஸ்லிம்களுக்கு சிறைச்சாலை. ஜன்னத்துல் காஃபிர், காஃபிர்களுக்கு இந்த உலகம் சொர்க்கச்சோலை. ரசூலுல்லாஹ் சொன்னதின் அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அப்படிப்பட்டதாகத்தான் இருந்தது. ஒட்டுமொத்த முக்மின்களுடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்டதாகத்தான் இருக்கிறது. நாம நினைத்த இன்பங்கள் இந்த உலகத்தில் அடைய முடியுமா? ஹராமான இன்பங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கடிவாளத்தை எல்லாம் போட்டு வச்சிருக்கிறான். ஹலாலான இன்பத்துக்கு கூட கடிவாளத்தை போட்டு வச்சிருக்கிறான். ஹராமான இன்பத்துக்கு யோசிச்சு பாருங்க. முழுவதுமான தடை, மதுபானமா தடை, விபச்சாரமா தடை, அடுத்தவனுடைய பொருளை அபகரிப்பதா தடை, தவறான எண்ணங்களா தடை என்று என்ன தீமைகள் இருக்கிறதோ, ஒரு மனிதன் இந்த உலகத்துல எந்தெந்த இன்பங்களுக்கெல்லாம் ஆசைப்படுவானோ அது போன்ற கெட்ட இன்பங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் ஒரு லகானை, ஒரு தடையை போட்டிருக்கிறது. அந்த தடையை மீறிதான் பெரும்பாலான மக்கள் இந்த உலகத்தை இன்பங்களை அடைகிறார்கள். அவங்களுக்கு இந்த உலகம் சொர்க்கச்சோலை, நமக்கு சிறைச்சாலை. இது தடுக்கப்பட்டிருக்கிறது, அது தடுக்கப்பட்டிருக்கிறது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது. இறைவன் எதை அனுமதித்திருக்கிறான் அதை மட்டும்தான் செய்யணும் என்று உலகத்திலே நம்முடைய ஈமானை பாதுகாப்பதற்காக கடுமையான போராட்டத்தை நம்ம நடத்துகிறோம். உள்ளத்துக்குள்ள போராட்டம், வெளி உலகத்துல போராட்டம். நமக்கு சிறைச்சாலையாகத்தான் இந்த உலகம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வர்றாங்க. ரசூலுல்லாஹ் படுத்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுக்கிறாங்க, உள்ள வர்றாங்க. உள்ள வந்து ரசூலுல்லாஹ்வை பார்த்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கண்கள்ல சாறை சாறையாக கண்ணீர் வடிகிறது. அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு அழ ஆரம்பிச்சாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேரிச்சை மரத்தினுடைய அந்த ஓலையில படுத்திருக்கிறாங்க. இன்றைக்கு கோரப்பாயை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த கோரப்பாயின் மூலமாக பெரிய பாதிப்பு நமக்கு ஏற்படாது. உடம்புல தழுப்போம், ஒரு கரடு முரடான ஒரு பாயாகவோ படுப்பதற்கு சிரமத்தை நம்ம சந்திப்பது கிடையாது. நல்ல மெத்து மெத்துன்னு தான் இருக்கும் அது. அப்படிப்பட்ட பாயை நம்ம இந்த உலகத்துல பாக்குறோம். அன்றைய காலத்துல நபிகளார் விரித்து படுத்த பாய் எப்படிப்பட்ட பாய் என்றால் கரடு முரடான பாய், படுப்பதற்கு சிரமத்தை தரக்கூடிய பாய். அந்த பாயில படுத்தாங்க. படுத்து எந்திரிச்சா உடம்புல அந்த பாயினுடைய அச்சு அப்படியே தெரிகிறது, சிவப்பு சிவப்பா தெரியுது. அதோடு மட்டுமல்லாம தலையணை பல புற்களை உள்ளே சொருவி, அந்த காலத்துல என்ன செய்வாங்க, பழைய துணியில உள்ள திணிச்சு தலையணை கொண்டு வைப்பாங்க. தலையணை இல்லையா, பழைய துணியெல்லாம் எடுத்து, கிழிஞ்ச துணியெல்லாம் எடுத்து உள்ள அமுத்தி அது ஒரு சுருக்கு முடிச்சு போட்டு தலையணையா பயன்படுத்துவாங்க. இன்றைக்கு பல விதமான லேட்டஸ்ட் பஞ்சு தலையணை என்று பல விதமான தலையணைகளை பயன்படுத்துறோம். நபிகளார் பயன்படுத்திய தலையணை என்பது பல புற்களை உள்ள போட்டு அடுக்கி அதுலதான் ரசூலுல்லாஹ் தலை வச்சு படுத்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய இந்த நிலைமையை பார்த்து உமர் அவங்க கண்ணீர் வெடித்து அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு இந்த நிலைமையா? கைசர் கிஸ்ரா போன்ற மன்னர்கள் எல்லாம் மிகப்பெரிய சொகுசாக இந்த உலகத்துல வாழ்கிறார்கள். ஆனா உங்களுக்கு இந்த நிலைமையா? நான் உங்களுக்கு உண்டான ஒரு சொகுசை ஏற்பாடு பண்றேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமரே, அவர்களுக்கு இந்த உலகமும் நமக்கு மறுமையும் என்பதை நீ நம்பிக்கை கொள்ளவில்லையா? அவங்க இந்த உலகத்துல சொர்க்கத்தை அனுபவிக்கிறார்கள், பல இன்பங்களை அனுபவிக்கிறார்கள். இதோட அவ்வளவுதான். மறுமையில போனா அவங்களுக்கு நரகம் தான். நமக்கு இந்த உலகம் என்பது சிறைச்சாலை என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கையில நபிகளார்கள் வாழ்ந்து காட்டினார்கள். இப்படிப்பட்ட சிரமங்களை ரசூலுல்லாஹ் சந்திக்கிறாங்களா இல்லையா? இதை ஒரு சோதனை என்று பொறுத்து கொண்டோராக ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. பல கட்டங்கள்ல, பல நாட்கள்ல பசி பட்டினியோடு நபிகளார் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு தூரத்துல ஒரு மரத்துல, பேரிச்சை மரத்தினுடைய அந்த பழத்தை ஒரு மனிதர் பொறுக்கி கொண்டிருப்பத தூரத்துல ஒரு சகாபி பாக்குறாரு. என்ன பஞ்சமோ என்னன்னு தெரியல, கீழே கிடந்த பேரிச்சை மரத்தை எல்லாம் பொறுக்கிட்டு இருக்கிறாரு. யார் அவருன்னு கிட்ட நெருங்கி போய் பார்க்கிறாரு ரசூலுல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பசியின் காரணமாக கீழே கிடந்த அந்த பேரிச்சம்பழத்தை துடைத்து சாப்பிடுவதற்காக அதை எடுத்துட்டு இருந்தாங்க என்று சஹாபாக்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய வறுமை! ஒரு மிகப்பெரிய இறை தூதர், அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒரு இறை தூதர், ஒரு மனிதர்
மிகப்பெரிய அதிபர் கடுமையான வறுமையில இருந்தாங்க, அதை ஒரு சோதனை என்று பொறுத்து கொண்டார்கள். ஆனா இன்றைக்கு நம்ம சோதனை என்று பொறுத்துக் கொள்வது கிடையாது. புலம்புறோம், ஏசுறோம். அல்லாவை ஏசக்கூடிய பெண்கள், அல்லாவை ஏசக்கூடிய ஆண்கள், ஈமான்ல வழி தவறக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். நம்ம 5 நேரம் தொழுதாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நம்ம தொழாம இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள். அல்லாஹ் கேரண்டி கொடுத்திருக்காங்க, நீங்க தொழுதா 5 நேரம் தொழுதா உங்களுக்கு செல்வத்தை கொடுப்பேன், நீங்க நோன்பாளியா இருந்தா உங்களுக்கு நான் பொருளாதாரத்தை அதிகப்படுத்துவேன், சந்தோஷத்தை கொடுப்பேன்னு சொன்னாரா அல்லாஹ்? இதுவெல்லாம் மறுமைக்காக. இந்த உலகத்துல நாம தொழக்கூடிய தொழுகை, நாம வைக்கக்கூடிய நோன்பு, நாம செய்யக்கூடிய எல்லா விதமான அமல்களும் மறுமையிலே சொர்க்கத்தை பெறுவதற்காக நாம செய்யக்கூடிய அமல்கள். இந்த உலகத்துல சந்தோஷத்தை தருவது படைத்த இறைவன் தான். அவனிடத்துல நம்ம கையேந்தி கேட்க வேண்டுமே தவிர அவன் தருகிற சில சோதனைகளுக்கு அஞ்சி பயந்து நம்முடைய மார்க்கத்திலிருந்து வழி தவறிவிடக் கூடாது என்பதை தெளிவாக நாம புரிந்து கொள்ள வேண்டும். செல்வத்தை இழப்பது எப்படி சோதனையோ, செல்வத்தை நாம வைத்திருப்பதும் ஒரு சோதனை. செல்வத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கானா இல்லையா? யாருக்கெல்லாம் செல்வத்தை கொடுத்திருக்கிறானோ அந்த செல்வம் ஒரு சோதனை என்பதை பெரும்பாலான மக்கள் நினைப்பது கிடையாது. செல்வம் குறைந்தால் அது சோதனை, வறுமையில் இருந்தால் அது சோதனை. செல்வம் இருப்பதை யாராவது சோதனை நினைச்சிருக்கிறோமா? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அம்மல் இன்சான இதா மபத்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வ நஅமஹு. மனிதனை அவனது இறைவன் மரியாதையோடு வாழச் செய்து இன்பத்தை கொடுத்தால், அதாவது செல்வத்தை கொடுத்தால், ஃபயகூலு ரப்பி அக்ரமன், அவன் சொல்லுகிறான் என் இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். அதே அந்த அடியானுக்கு அம்மா இதா மபத்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு, அவனது செல்வத்தை குறைத்து அவனுக்கு வழங்குகிற பொழுது பயக்கூடு ரப்பி அகாலன், என்னுடைய இறைவன் என்னை அவமானப்படுத்தி விட்டான் என்று அவன் கூறுகிறான். இன்பத்தை வழங்கி சோதிக்கிற பொழுது அல்லாஹ் சொல்றான், இன்பத்தை வழங்குவது ஒரு சோதனை, செல்வத்தை கொடுப்பது ஒரு சோதனை, பொருளாதாரத்தை வழங்குவது ஒரு சோதனை. நாம நினைக்கிறோம் பொருளாதாரம் இல்லாமல் இருப்பதுதான் சோதனைன்னு. அப்ப இந்த சோதனை வருகிற பொழுது நாம் அதை எப்படி கையாள வேண்டும், அதை எப்படி வெற்றி அடைய வேண்டும்? தர்மத்தை அல்லாஹ், செல்வத்தை அல்லாஹ் கொடுக்கிறான், கோடீஸ்வரன் ஆக்கிட்டான், சோதிக்கிறான் உங்களை எல்லாம். செல்வத்தை கொடுத்து சோதிக்கிறான். எப்படி சோதிப்பான்? இதுக்கு முன்னாடி 5 நேரம் தொழுவோம்ல, அதே மாதிரி நம்ம தொழுகிறோமா? இதுக்கு முன்னாடி தர்மம் செய்தோமே, அதே போன்று தர்மம் செய்கிறோமா? இதுக்கு முன்னாடி அமல்கள் செய்தோமோ, அதே போன்று அமல்கள் செய்கிறோமா? இதுக்கு முன்னாடி எப்படி ஒழுக்கமாக இருந்தோமோ அதே போன்று ஒழுக்கமாக இருக்கிறோமா என்று சோதிப்பதற்காக செல்வத்தை அல்லாஹ் கொடுப்பான். இந்த சோதனையில யார் வெற்றி பெறுகிறாரோ அவருக்கு நிலையா வச்சிருப்பான், அவருக்கு மறுமையில் இன்பத்தை கொடுப்பான். இந்த சோதனையில யார் தோல்வி அடைகிறாரோ சில பேருக்கு இந்த உலகத்தில இழப்பை தருவான், சில பேருக்கு மறுமையில தருவான். ஒரு அழகான சம்பவம் அதற்கு உதாரணமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் மத்தியில பேசுறாங்க. யூத சமுதாயத்தை சேர்ந்த 3 நபர்களை அல்லாஹ் சோதிக்கிறான். ஆரம்ப காலகட்டத்துல 3 நபர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, ஒருத்தருக்கு தொழுநோய், இன்னொருத்தருக்கு வழுக்கை தலை, இன்னொருத்தர் குருடர், கண் தெரியாத குருடர். இந்த 3 நபர்களையும் சோதிப்பதற்காக அல்லாஹ் என்ன செய்யறான்? மலக்குமார்களை அனுப்புறான். முதலாவதாக தொழுநோய் பிடித்தவரை போய் சந்திக்கிறார் மலக்கு. இந்த உலகத்துல உங்களுக்கு பிடிச்சது எது, எது உங்களுக்கு தேவை? அப்ப அவர் சொல்லுகிறார், எனக்கு அழகான நிறம், அழகான தோல் வேண்டும், அதுதான் எனக்கு பிடிச்சது. தொழுநோயாக இருக்கிற காலத்துல யாரு பக்கத்துல நெருங்க விட மாட்டேங்கிறார், நான் அழகானவனாக மாறணும். மலக்கு என்ன செய்யறாரு? தன்னுடைய கரத்தால் அந்த மனிதனை தடவுகிறார். அவனுடைய அந்த தோல் நோய் சரியாகின்றது, அழகான நிறம் வாய்ந்தவராக அவர் மாறி விடுகிறார். உனக்கு பிடிச்ச செல்வம் எது? எனக்கு பிடிச்ச செல்வம் ஒட்டகம். அப்ப ஒட்டகத்தை என்ன செய்யறாங்க? கொடுக்குறாங்க. கருவுள்ள ஒரு ஒட்டகம், பெண் ஒட்டகம். அந்த ஒட்டகத்தை கொடுத்து இதன் மூலமாக உனக்கு பரக்கத் செய்யப்படும். சில நாட்கள் கழித்து அவருடைய ஒட்டக பண்ணை ஒரு ஒட்டகமாக இருந்தது 2ஆக மாறுகிறது. எண்ணிக்கை பெருகி பெருகி மிகப்பெரிய ஒட்டக பண்ணை வைக்கக்கூடிய அளவுக்கு பல 100 ஒட்டகங்களுக்கு சொந்தக்கார செல்வராக மாறிவிட்டார். அடுத்ததாக வழுக்கை தலையுடையவரை போய் சந்திக்கிறாங்க. இளமை பருவம், முடியெல்லாம் கொட்டி போச்சு, அப்படிப்பட்ட வழுக்கை தலையுடையவர். அவரை போய் சந்திச்சு, உனக்கு உலகத்துல பிடிச்சது எது? எனக்கு முடி வேண்டும், என்னுடைய தலையில அழகான அடிப்படையில முடி வேண்டும்.
அவர் தன்னுடைய கரத்தால் தடவுகிறார், மலக்கு தன்னுடைய கரத்தால் தடவுகிறார், அவருக்கு முடி முளைக்கிறது. உனக்கு பிடிச்ச செல்வம் எது? எனக்கு பிடிச்ச செல்வம் மாடு. அப்ப கருவுள்ள ஒரு மாடு என்ன செய்யுது? பெண் மாடு வழங்கப்படுகிறது. இதன் மூலமாக உனக்கு அருள் செய்யப்படும். அவர் மிகப்பெரிய மாட்டு பண்ணைக்கு அதிபராக மாறிவிடுகிறார். மூன்றாவதாக கண் தெரியாத குருடர், அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க. அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் எனக்கு பிடிச்சது கண்கள், இதன் மூலமாக நான் பல காட்சிகளை பார்க்க முடியும். அப்ப அவர் தடவுகிறார், மலக்கு தடவுகிறார், கண் தெரிய ஆரம்பிக்கிறது, கண் பார்வை வந்து விட்டது. உனக்கு பிடிச்ச செல்வம் எது? எனக்கு பிடிச்ச செல்வம் ஆடு. அப்ப கருவுள்ள ஒரு ஆடு வழங்கப்படுகிறது. அதன் மூலமாக அவருக்கு பரக்கத் செய்யப்பட்டு மிகப்பெரிய ஆட்டு பண்ணைக்கு அதிபராக மாறி விடுகிறார். மூன்று பேருக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? செல்வத்தை கொடுக்கிறான், அவங்க நினைத்ததை செய்கிறான், அவங்களுக்கு மிகப்பெரிய மரியாதையை கொடுக்கிறான். மூணு பேருக்கு சில காலங்கள் கழித்து, 10 வருஷம் 20 வருஷமோ எத்தனை ஆண்டுகள் சொல்லப்படல, சில காலங்கள் கழித்து அதே மலக்கு என்ன செய்யறாங்கன்னா, ஒரு முசாபர் தோட்டத்துல, ஏன்னா தெரியாம இருக்கிறாரா இல்லையா, அதே தோட்டத்துல வர்றாரு. அந்த தோற்றம் எப்படிப்பட்ட தோற்றம்னா, முசாபர் தோட்டத்துல வர்றாரு. யாசகம் கேட்பதை போல வருகிறார். வந்து முதலாவதாக தொழுநோயாளியை சந்திக்கிறார். எனக்கு ஏதாவது கொடுங்க, உங்களுடைய ஒட்டகத்தை கொடுங்க, அதை வச்சு நான் என்ன செய்வேன்? ஊருக்கு போயிருவேன். நான் வந்து என்னுடைய பணம் எல்லாம் பொருளாதாரத்தை எல்லாம் நான் இழந்து விட்டேன், வழிப்பறி செய்து விட்டார்கள், இந்த இடத்துல எதுவுமே இல்லை, ஏதாவது ஒரு ஒட்டகத்தை கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நான் ஊர் போய் சேர்ந்துருவேன். அப்ப அந்த மனிதர் சொல்லுகிறார், யார்? அந்த தொழுநோயாளி சொல்லுகிறார், நான் எனக்கு நிறைய கடமைகள் இருக்கிறது, எனக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது, அதனால என்னால கொடுக்க முடியாது. பெரும்பாலும் அப்படித்தானே சொல்றாங்க. யாராவது போய் கேட்டா எனக்கு நிறைய தேவை இருக்குது, கொடுக்க பணம் இல்லை, ஆனா இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனா கொடுக்க மனம் இல்லாத காரணத்தினால் இல்லைங்கிற வார்த்தையை சொல்லி அனுப்பிடுவாங்க. அந்த மாதிரி அவர் என்ன செய்யறாரு? எனக்கு கடமைகள் அதிகமா இருக்கு, என்னால கொடுக்க முடியாது. அந்த மலக்கு என்ன செய்யறானா, ஞாபகப்படுத்த, உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ எப்படி இருந்த தெரியுமா? தொழுநோயாளியாத்தானே இருந்த, அல்லாஹ் தானே உனக்கு நிவாரணத்தை தந்தான், அல்லாஹ் தானே உனக்கு பிச்சைக்காரனா இருந்தா, அல்லாஹ் தானே உனக்கு செல்வத்தை கொடுத்தான் என்றெல்லாம் ஞாபகப்படுத்துறாரு. ஞாபகப்படுத்தினாலும் அவர் என்ன செய்யற விளங்காம அவர் என்ன செய்யறாருன்னா, இல்ல இல்ல, என்னுடைய பரம்பரையாக இந்த சொத்து இந்த செல்வம் எல்லாம் என்னுடைய பரம்பரையின் மூலமாக வந்தது, இறைவெல்லாம் கொடுக்கல, காலம் காலமாக வந்தது என்று என்ன செய்யறாரு? சொல்றாரு. அப்ப மலக்கு சொல்றாரு, நீ இதை சொல்வதில் பொய்யனாக இருந்தால் நீ பழையபடி உன்னை அல்லாஹ் மாற்றி விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. பார்த்தா சில அவருடைய தோற்றங்கள் பழைய நிலைமைக்கு மாறிவிட்டது. தொழுநோயாளியாக மாறிவிட்டார். அவருடைய செல்வத்தை இழந்து ஆரம்பத்துல எப்படிப்பட்டவராக இருந்தாரோ அப்படிப்பட்டவராக அவர் மாறிவிட்டார். அதே போன்று அடுத்தது வழுக்கை தலையுடையவர், அவரை போய் சந்திக்கிறாங்க. சந்திச்சு இதே மாதிரி கேட்கிறாரு, கொடுக்க மாட்டேங்கிறார். அப்ப இதே மாதிரி ஞாபகப்படுத்துறாரு. ஞாபகப்படுத்தினாலும் அவர் என்ன செய்யறாரு? என்னுடைய தாத்தன் பாட்டு சொத்து இது, எனக்கு இடையில வந்தது கிடையாது, காலம் காலமாக இந்த சொத்து நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு? மறுக்கிறார். அப்ப நீ சொல்வதில் நீ பொய்யனாக இருந்தால் உனக்கு நீ பழைய நிலைமைக்கு மாறி விடுவாய். அதே போன்று அவர் பழைய நிலைமைக்கு வழுக்கை தலை உடையவராக, அவருக்கு வழங்கப்பட்ட செல்வத்தை எல்லாம் எடுத்துட்டு அல்லாஹ் எடுக்க முடியுமா இல்லையா? கொடுப்பது அல்லாஹ் தானே, அல்லாஹ் எடுத்துருவான். அதுக்கு கால நேரம்லாம் கிடையாது, ஒரு செகண்ட் அல்லாஹ் எடுத்துருவான். அல்லாஹ் நாடுவதுதான். அல்லாஹ் எதை நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் அதை கொடுப்பான். யாருக்கு நாடுகிறானோ அவருடைய செல்வத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான். அந்த மாதிரி அவருக்கு ஆரம்ப நிலைக்கு அவரை அல்லாஹ் தள்ளி விட்டான். வழுக்கை தலையோடு பிச்சைக்காரராக அவர் மாறிவிட்டார். மூன்றாவதாக கண் தெரியாத குருடர், அவர்கிட்ட போய் யாசகம் கேட்கிறார். யாசகம் கேட்டா அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு கண்ணை தந்தது இறைவன், படைத்த இறைவன் அல்லாஹ் தான் எனக்கு கண்ணை தந்தான், அல்லாஹ் தான் எனக்கு செல்வத்தை தந்தான். உங்களுக்கு எது எவ்வளவு வேணுமோ அவ்வளவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களிடத்தை நான் எந்த ஒரு கணக்கையும் நான் கேட்க மாட்டேன், பார்க்க மாட்டேன், எது தேவையோ அதை எடுத்துக்கங்க என்று சொன்ன உடனே அவர் என்ன செஞ்சாரு? நான் வந்து சாதாரண மனுஷங்கள, நான் மலக்கு, அல்லாஹ் சோதிப்பதற்காக, உங்களை சோதிப்பதற்காக அல்லாஹ் அனுப்பல. உங்களுடைய தோழர்கள் இருவரும் அந்த சோதனையில தோற்று விட்டார்கள், அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகி விட்டார்கள், நீங்கள் வெற்றி அடைந்து விட்டீர்கள், அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைந்து விட்டீர்கள் என்று அந்த சம்பவத்தை ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு பல முசாபர்கள் வர்றாங்க, திடீர்னு ஒருத்தர் வருவார், யாரு எவனும் தெரியாது, வந்து கேட்பாங்க. நம்மால் என்ன செய்வாரு? செல்வம் படைத்தவர், வசதி உள்ளவர், பொருளாதாரம் இருக்கக்கூடியவர், பார்த்தாலே பாதிப்பு இருக்கு அவருக்கு, அவருக்கு தேவை இருக்குன்னு நினைத்தாலும் நாம கொடுக்க மறுக்கிறோம். அப்படி கொடுக்க மறுத்தால் அல்லாஹ் என்ன செய்வான்?
பல வருஷமா நீங்க சம்பாதித்து சேர்த்த பொருளாதாரம் நீங்க சம்பாதிக்கல, நம்ம உழைப்பு தான் போட்டோம், அல்லாத கூலி கொடுக்குறான். அப்ப பல வருடமாக அல்லாஹ் கொடுத்து நீங்க சேகரித்த அந்த பொருளாதாரத்தை எல்லாம் நீங்க ஒரு ஆளுக்கு கொடுக்க மறுத்ததின் காரணமாக ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் மாற்றி விடுவான். சோதனைக்காக சில நபர்களை இப்படி அல்லாஹ் செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த சம்பவத்தின் மூலமாக அதைத்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்றைய காலத்துல மலக்குமார்கள் வந்து சோதனை செஞ்சாங்க. இன்றைய காலத்துல ஒரு மனிதரை கொண்டு அல்லாஹ் என்ன செய்வான், சோதிப்பான். இவனை தாட்டுவோம், இவனுக்கு கொடுக்குறானு பார்ப்போம், கொடுக்காட்டி இவனை நம்ம அப்படி தலையில மாத்திடுவோம் நல்லா நினைச்சா அதுல இருந்து யாராவது தப்பிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்ப இறைவனுக்கு அஞ்சு இறைவன் நமக்கு தரக்கூடிய சோதனைகள் எதுவாக இருந்தாலும், நமக்கு கிடைப்பதும் சோதனை, நம்மிடத்திலிருந்து பிடுங்கப்படுவதும் சோதனை என்பதை புரிந்து கொண்டு உலக வாழ்க்கை முழுவதுமே இறைவன் கொடுக்கக்கூடிய சோதனை என்பதை புரிந்து கொண்டு இறைவனுக்கு வணக்கங்களை புரியக்கூடியவர்களாக, இறைவன் நினைத்த காரியத்தை செய்யக்கூடியவர்களாக, மறுமையில வெற்றி அடையக்கூடிய காரியங்களை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே இன்றைய ஜும்மாவிலே நாம அறிந்து கொண்ட செய்தி என்னவென்றால், சோதனை என்பது நம்முடைய வாழ்க்கையில முழுவதுமாக சோதனை நமக்கு வரும். அதனை வந்து நாம சந்திக்கிற நேரத்தில் பொறுமையாளர்களாக அந்த சோதனையை சந்தித்து நல்ல மக்களாக அதனுடைய முடிவை நாம அடைய வேண்டும் என்பதை ஒரு போதனையாக இன்றைய தினம் ஒரு சில செய்திகளை கொண்டு நாம் அறிவுரை சொல்லி இருக்கிறோம். கேட்டதின் அடிப்படையில் செயல்படக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அறிவுறுவானா என்று கூறி எனது ஜும்மாவினுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.